ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் டிசம்பர் மாதம் 1 தேதி 2023 வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, காலை 11:53 வரை ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான், அதன் பிறகு 11:53 பிறகு ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு போய் அங்கே ஆட்சி பலம் பெற்ற ஒரு சிறந்த சூழ்நிலை அடையுதுங்க. இது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலையாக கருதப்படுகிறது. மேலும் இது தவிர ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானும் ராசியிலேயே ராகு பகவானும் இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு உங்களது பணிகளை மிக அழகாக செய்து முடித்து வேகமாக காரிய வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க. குறிப்பாக உத்தியோகஸ்தர்கள் உங்களது அலுவலக பணிகளை மிக அழகாக மிக விரைவாக செய்து முடித்து நீங்கள் நல்ல பாராட்டுதல்களையும் நல்ல காரிய வெற்றிகளையும் பெற்று நிம்மதி பெறக்கூடிய நல்ல ஒரு யோகமான தினமாக இன்னைக்கு அமைறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாள். உங்க பணிகளை மிக அழகாக செய்து முடித்து மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாள்ங்க. நிதானம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. நிதானமாக செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் அதிகமான நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நீங்கள் பெற முடியுங்க. இன்றைய தினம் உங்களது வளர்ச்சிகள் கண்டிப்பாக மேலோங்கும். அதற்காக நீங்கள் நிறைய முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கலாம். உங்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான திட்டமிடலும் ஏற்படுத்திக் கொண்டு இன்றைய தினம் உழையுங்கள். உங்களுடைய தினம் உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்கள் காரியங்களை மிகச்சிறப்பாக உங்களால் அழகாக முடிக்க முடியும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். உங்கள் சொந்த பந்தங்கள் சில பேர் உங்க கூட சண்டை போட்டு விலகி இருக்காங்க அப்படின்னா அந்த மனக்கசப்புகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி விலகி சென்றவர்கள் இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. இந்த தினம் உங்களுக்கு பேங்க் டீலிங் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல சலுகைகள் நிறைய கிடைக்குங்க. எதிர்பார்த்தபடி நிறைய சலுகைகள் உங்களுக்கு வங்கி தொடர்பான விஷயங்கள்ல இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. அதனால அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அலுவலக பணிகளில் நீங்கள் கேட்ட இடங்களுக்கு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் விரும்பிய இடமாற்றங்களை பெற்று மகிழ்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இன்றைய தினத்தை நீங்கள் அழகாக நீங்கள் கழிப்பீங்க. இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் மற்றவங்களுடைய கவனத்தை நீங்கள் ஈர்க்க முடியும். அந்த அளவுக்கு அழகான தோற்றம் இன்றைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். எளிதில் அட்ராக்ட் பண்ணுவீங்க. புதிய நண்பர்கள் சேர்க்கை அதன் மூலமாக ஏற்படும். வரவுகள் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் வரவுக்கு ஏற்ப தேவை எப்போதுமே இருந்துகிட்டே இருக்குங்க. அதனால வரவும் செலவும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக ஏற்றம் இறக்கம் உங்களுக்கு சரிசமமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். ஆனாலும் மன அமைதி கடைசி வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. நிதானமாக செயல்படுங்க. அமைதி உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கண்டிப்பாக வந்து சேரும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரிங்க, செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிட்டு சிக்கனமாக இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். கூட இருக்கக்கூடிய நண்பர்களாகட்டும், உங்கள் சொந்த பந்தங்கள், உங்கள் ஆஃபீஸில் சக ஊழியர்கள் அனைவரிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. இன்னைக்கு விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப அவசியம் நண்பர்களே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. எனவே நண்பர்கள் வழியில் உங்களுக்கு தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்வதில் நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. எழுத்து இலக்கியம் சார்ந்த துறைகளில் இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கிறது. உங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகள் கொஞ்சம் குறையிறதுனால மன நிம்மதி உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படும். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதுக்கு நீங்க காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்க காதலர் நல்ல ஒரு ரொமான்டிக் மூட்ல இருக்கிறதுனால இன்றைய தினம் காதல் வாழ்க்கை உங்களுக்கு அதன் மூலமாக அழகாக மாறும். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக காதல் வாழ்க்கை இன்றைய தினம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் மிக சிறப்பாக நீங்கள் உங்கள் காதலர் ஈர்க்க முடியும். உங்கள் காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ண முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள்.
இன்றைய தினம் நீங்கள் பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அவசியம். சில தொண்டு சார்ந்த பணிகளில் கூட நீங்கள் ஈடுபடலாம். அதன் மூலமாக மன நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உதவி இன்னைக்கு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன தேவையோ டக்குன்னு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அந்த தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகக்கூடிய யோகம் இருக்குங்க. நல்ல ஒரு புரிதல், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இருக்கும். அதனால உங்கள் தேவைகள் உடனடியாக கவனிக்கப்படுங்க. உங்கள் தேவைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும். உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதன் மூலமாக கண்டிப்பாக காத்திருக்குங்க. இன்றைய தினம் சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முயற்சிகள் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போடணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வேலை பார்க்கணும். ஏன்னா எதுவுமே தானாகவே நடந்து முடிஞ்சிடாதுங்க. சில விஷயங்களுக்காக நீங்கள் காத்திருக்காமல் முயற்சிகளை மேற்கொண்டு நீங்கள் சில விஷயங்களை பறிக்கணுங்க. வெற்றிக்கனியை பறிக்க நீங்கள் முயற்சிகளை அதிகமாக செய்ய வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். அதன் மூலமாக இன்னும் நல்ல பலன்களை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும். உங்களுடைய கான்டாக்ட் பண்ணக்கூடிய அந்த விதம், உங்களுடைய தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த விதம் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. திருமண வாழ்க்கையில இத்தனை நாள் நீங்கள் கஷ்டங்களை அனுபவித்திருந்தாலும் இன்றைய தினம் முதல் உங்களுக்கு திருமண வாழ்க்கை மிக அழகாக மாறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இனிமையான ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதம் நிறைந்த இறையர்கள் நிறைந்த ஒரு திருமண வாழ்க்கை உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணர்வு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும். எனவே அற்புதமான இல்லற வாழ்க்கை நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். துரிதமாக பணிகளை முடிப்பீங்க, அழகாக திருப்தியாக முடிப்பீங்க, குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது 2 கலர் யூஸ் பண்ணலாங்க. ஒன்று க்ரீம் கலர், இன்னொன்று ஒயிட் கலர். ஸோ 2மே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்களாக அமையுதுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 1 1ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சொந்த பந்தங்கள் மூலமாக அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களை வரவுக்கேற்ப தேவைகளும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கிறதுனால வரவும் செலவும் சமமாகக்கூடிய ஒரு நாள். சிக்கனமாக செயல்படுங்கள், மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. அலைச்சல்களை தவிர்க்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. அதாவது கூட இருக்கக்கூடிய நண்பர்கள், உங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் சக ஊழியர்கள் என உங்க சுற்றத்தார் அனைவருடனும் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள். நண்பர்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சியில் நிறைந்த பெனிஃபிட் நிறைந்த நாள் இன்றைய தினம். எனவே நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொண்டு செயல்படுவது வெற்றிகளை தரும். ரேவதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு உங்க பணிகள் இருக்கக்கூடிய அந்த பணிச்சுமை குறையுங்க. கொஞ்சம் பொறுப்புகள் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும். எழுத்து இலக்கியம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். மன அமைதி நிறைந்த நாள் இன்றைய தினம். வெவ்வேறு வகையில் உங்களது காரியங்கள் சிறப்பாக முடித்து ஒரு நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful day.